மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் இந்த 2026 தேர்தல் களம் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமான அரசியல் களமாக மாறிக்கிட்டு இருக்கு. அருவருப்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஆரோக்கிய அரசியல்னா தேட வேண்டியதாக இருக்குது. நாகரிக அரசியல் தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப மோசமாக, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, ஆட்சி அதிகாரத்தை எதிர்நோக்கி போகிறவங்க, நான் தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் பேசுகிற பேச்சும் அவர்கள் செயல்களும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருவருப்பாக, ரொம்ப ஒரு மாதிரியான மோசமான ஒரு விஷயத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒன்றும் இல்லைங்க, இந்த பீடிகையெல்லாம் வேணாம், நேரடியாக நான் விஷயத்துக்கு வருகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டவர். முதலமைச்சராக மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூரில் அவர் என்ன மேஜிக் பண்ணாருன்னு தெரியாது, எம்எல்ஏக்கள் எப்படி விலைக்கு வாங்கினார் தெரியாது, அமைச்சர்கள் எப்படி கரெக்ட் பண்ணாருன்னு தெரியாது, அம்மையார் சசிகலா எந்த நம்பிக்கையில் அவருக்கு பதவியை கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது. அவரை முதல்வராக்கி விட்டுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 4 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பார்த்தா அவர்களுக்கான உரிய மரியாதை இல்லை. அவர்களுக்கு எந்த வித, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அம்மா புராணம் பாடிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவர்களை ரொம்ப மோசமான இது 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 இந்த அளவுக்கு இதை விட கேவலமான துரோக அரசியலை யாருமே பண்ண முடியாது. காலில் தவழ்ந்து பதவி பெற்ற எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கீழ்த்தரமாக, கேவலமாக பதவிக்காக, பணத்துக்காக, செல்வாக்குக்காக, கட்சி தலைமைக்காக இவ்வளவு மோசமாக மலிவான அரசியலை செய்வார்னு யாரும் எதிர்பார்க்கல. சரி, அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இல்லை, அல்லது அவருக்கு இருக்கிற அது அவருடைய பாணி அப்படி கூட இருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு அது சம்பந்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசியல் களத்தை கொதிக்க வைத்திருக்கிறது. மக்கள்கிட்ட அதிமுக மீது இருந்த மரியாதை மாண்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்னைக்கு செல்வாக்கை சரிய வச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா, தேர்தல் பிரச்சார யுக்தியாக பல பேர் பல விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்க, அல்லது நீங்கள் இதெல்லாம் ஏமாத்திருக்கீங்க, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு பல விஷயங்களே எதிர்கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சி மேலே சொல்லும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலே சொல்லும். மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அல்லது ஆட்சியை பிடிக்கணும்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் யாரும் பர்சனல் வாழ்க்கையை எப்பவுமே தொட மாட்டாங்க. மறைந்த தலைவர்கள் குறித்து பெரும்பாலும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சி அப்படின்னா அதிமுக என்று சொன்னால் கூட, மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியாக, A1 குற்றவாளி, ஊழல் குற்றவாளி, 66 கோடியை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தான் அவங்க சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதுக்கு முன்பாகவே மரணம் அடைந்ததுனால அந்த வழக்கிலேருந்து அவங்க நீக்கிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்ம இப்போ எங்கேயுமே அவரை ஊழல்வாதின்னு பேசுறது இல்லை. அது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு மரபு, அது ஒரு மரியாதை, அவ்வளோதான். அதனால தான் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி, அவருடைய பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நமக்கு பிடிக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஆனால் இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் ஒரு பிரச்சாரத்தின் போது பேசும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு, வயதான காலத்தில் அவரை சிறையில் வச்சுருந்தார், வீட்டு சிறையில் வச்சுருந்தாருன்னு போகிற போக்கில் நாட்டில் நரம்பு இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசியிருக்கார். அந்த காலகட்டம் கலைஞர் அவர்களுடைய அந்த இறுதி நாட்கள் என்பது மிக கொடூரமான நாட்கள். ஏன் கொடூரமான நாட்கள்னா, வயோதிக வயதில் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் உண்டுங்க. இன்னைக்கு மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும், அல்லது எல்லா பிறப்புகளுக்கும் மரணம் என்றது உண்டு. யாருமே இங்கே நிதர்சனமாக இருக்க போகிறதே கிடையாது. நான் கடவுளின் மறுபிறவின்னு சொல்கிறவங்களும் அடுத்த வருஷம் காணாமல் போயிடுறாங்க, இல்லாமல் போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே 2 சாமியார்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. சன் டிவிலலாம் கூட பரபரப்பாக அது விஷயங்கள்லாம் வந்தது. அப்படிப்பட்ட சாமியார் சொன்னால் எனக்கு 404 வயசு, எனக்கு சாவே மரணமே கிடையாதுன்னாரு. சொன்ன அடுத்த வருஷம் அவர் இல்லை, இறந்து போயிட்டார். ஸோ மரணம் என்பது எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவரவர் நம்பிக்கை, அவரவருடைய மதத்தின் நம்பிக்கை, அவரவருடைய கடவுளின் நம்பிக்கைன்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கும். ஆனால் யாரும் மரணத்தை ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. ஆக மொத்தம் முதுமையில் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து, முதுமையான வயதில் எல்லாம் பார்த்து அனுபவித்து பழகி சந்தோஷப்பட்டு பேரம்பேத்தெல்லாம் எடுத்து, கொள்ளு பேரன்லாம் எடுத்து, அந்த ஒரு பாக்கியம்ன்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ இந்தியாவுடைய ரேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 60 வயசு தாண்டினாலே பெரிய விஷயம். கோல்டன் இயராக இருக்குது 70 வயசு 80 வயசுலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி 70 வயசு தாண்டிட்டார். அவர் கோல்டன் ஒரு வருஷத்தில் இருக்கார். அப்போ எவ்வளவு அவர் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கும். நீங்கள் பதவி ஆசையா, அல்லது பண ஆசையா, அல்லது ஒரு பெரிய மோகமா, இதெல்லாம் கூட விட்டுருங்க. அவர் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறவர், அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவர் பேரம்பேத்தி எடுத்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி நாக்கில் நரம்பு இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கு எப்படி துணிந்தார்ன்றது நமக்கு புரியவே இல்லை.
அப்படி என்ன பேசிட்டாருன்னா, வீட்டு சிறையில் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி கடைசி காலத்தில் கொடுமைப்படுத்தினார்ன்றதான் அதோட அர்த்தம். வீட்டு சிறையில் வைக்கிறார் தான் என்ன அர்த்தம்? அவர் கொடுமைப்படுத்தினார் தான் அர்த்தம். ஆனால் அன்றைக்கு கருணாநிதி அவர்களை நினைவு தப்பி போன பிறகும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டவங்க தான் அங்கே. என்ன காரணம்னா, அவருடைய அந்த தள்ளாத வயதிலும் அவர் சக்கர நாற்காலியிலே வந்து போன அந்த காலகட்டங்களையும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் அவர் செஞ்சிருக்கிற அளப்பரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம்னா ரொம்ப பெருசு. அவ்வளவு தூரம் தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல விஷயங்களை செய்து காட்டியவர், சாதித்தவர். இன்றைக்கு நம்ம கணினியை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு ஒருத்தரை இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள்ல கீழே கமெண்ட் அடிக்கிற பெரும்பாலானருக்கு இந்த தமிழ் டைப்பிங் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஆபாச அர்ச்சனை பண்ணுகிற தாவேக்கா தற்குறிகளுக்கும் தெரியாது, அல்லது எதிர்த்து கமெண்ட் போடுகிறவருக்கும் யாருக்குமே பெரும்பாலானவருக்கு இந்த தமிழ் டைப்பிங் எப்படி வந்ததுன்னே தெரியாது. தமிழ் டைப்பிங் கணினிமயமாக்கப்பட்ட அந்த சூழலுக்கு வித்திட்டவர் கலைஞர் கருணாநிதி. அந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டவருடைய அந்த இறுதி நாட்கள்னு சொல்லப்படுகிற அந்த வயது முதிர்வின் நாட்கள் இருக்குல்ல, அதாவது நினைவு தப்பி போன நேரத்தில் கூட அவரை பல பேர் போய் பார்த்தாங்க. அவரை பல பேர் பார்த்தாங்க. அது புகைப்படங்களாக எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அது இவங்கெல்லாம் கலைஞரை பார்த்தாங்கன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரிந்திருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மலிவான ஒரு அரசியலை, கீழ்த்தரமான கேவலமான ஒரு அசிங்க அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரு. பெரும்பாலும் மறைந்த தலைவர்கள் குறித்து பிரச்சாரங்களில் பெரும்பாலும் யாரும் பேச மாட்டாங்க. நாகரிக அரசியல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனால் ஏன் எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார்னு தெரியல. இவரை கலைஞர் அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் ஸ்டாலின்னு ஒரு வார்த்தையை பேசிட்டார். நாக்கில் நரம்பில்லாத ஒரு பேச்சு. ஆனால் அது அசிங்கமான அரசியல். இதை செய்யாதீங்க எடப்பாடி. உங்கள் மரியாதை என்பது நீங்களே உங்கள் மேலே இந்த யானை கொடுத்தா தானே மண்ணை வாரி கொட்டிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தான் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. அதிமுகவுடைய தோல்விக்கு அவரே ஒரு காரணம். இதெல்லாம் சாமானிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்கிறவனுடைய வாக்குகளை நீங்கள் தவற விடுறீங்க. ஆனால் நீங்கள் நாக்கில் நரம்பு இல்லாமல் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை பேசிவிட்டீர்கள். ஒரு அசிங்க அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 2021 முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளவு நாகரிகமாக அரசியலை முன்னெடுத்தார். என்ன நாகரிகம்னு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் இருந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மா 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 அம்மானு புகழ் பாடிட்டு இன்றைக்கி அம்மா காணோம், அம்மா போட்டோவே காணோம். அமித்ஷா போட்டோவையும் மோடி போட்டோவை வச்சுட்டு தான் சுற்றி திரிறீங்க. பல இடங்களில் ஜெயலலிதா ஃபோட்டோவே தேட வேண்டியதாக இருக்குது. எம்ஜிஆர் ஃபோட்டோவை சுத்தமாக காணோம். எடப்பாடி மூஞ்சி தான் பெருசு பெருசாக இருக்குது. அப்போ அம்மா அம்மான்னு சொன்னது பூரா டம்மி பீஸ் தான். இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்களை கேவலமாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஜெயலலிதா பேரில் நீங்கள் புத்தகப்பை அச்சடித்ததும், நீங்கள் சைக்கிள் கொடுத்ததும், அப்புறம் அம்மா உணவகம் நடத்தினதும், இது எல்லாமே ஸ்டாலின் முதல்வராக வந்த பிறகு நினைத்திருந்தால் மாற்றிருக்கலாம். அம்மா உணவகத்து பேரை மாற்றிட்டு முதல்வர் உணவகம் மாற்றிருக்கலாம், அல்லது கலைஞர் உணவகம் மாற்றிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அம்மா உணவகம் அப்படியே தொடரட்டும்னு சொல்லிட்டேன். தொடருதா? இப்போ வரைக்கும் தொடருதா? சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிள்லாம் அப்படியே ஒரு நிறைய சைக்கிளை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க. அதில் பெரிய தொகை முறைகேடு நடந்ததாகலாம் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனாலும் அந்த சைக்கிளை ஜெயலலிதா படம் பொறித்த அந்த சைக்கிளை எதுவுமே பண்ணாமல் அவர்கள் அந்த சைக்கிளை அப்படியே மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புத்தகப்பை, அதே மாதிரி புத்தகம் நீங்கள் அட்டையை கழிச்சிட்டு வேறு அட்டை ஒட்டி கொடுக்கணும், ஜெயலலிதா புகைப்படம் போட்டிருக்கு, இது எடுத்துருவோம்னு சொல்லும்போது கூட கலைஞர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வேணாம் அப்படியே கொடுத்துருங்க, அடுத்த ஆண்டு நம்ம புத்தகம் அச்சடிக்கும் போது வேறு புகைப்படங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அச்சடித்து கேப்சர் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பாதுகாக்கப்பட்ட புத்தகங்களை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டுகள் புத்தகங்கள்லாம் ஜெயலலிதா புகைப்படத்தோடு திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படுது. இதுதான் நாகரிகமான அரசியல். இந்த நாகரிக அரசியலை செய்தது ஸ்டாலின். அதனால தான் மக்கள் அவருடைய அந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவங்க பார்க்குறாங்க, எப்படி இது பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, எடப்பாடி என்ன பண்ணார், அவருக்கு வாய்ப்பு அவர் மக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கல. மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கல. கூவத்தூரில் ஏதோ அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது, ஏலத்தில் முதல்வர் பதவி எடுத்துட்டாரு, காசு இருந்துச்சு, அது எல்லா விதத்துலேயும் அவருக்கு சப்போர்ட் கிடச்சிது.
அவரை முதல்வராக உட்கார வச்சுட்டு ஜெயிலுக்கு போன சசிகலா திரும்பி வருவதற்குள் அவங்க காலையே வாரி விட்டாரு, அந்த அம்மாவை கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. துரோக பட்டத்துக்கு யாரா அடையாளம் அப்படின்னு சொன்னா எடப்பாடின்னு காமிக்கிற லெவல்ல இருக்காரு. இவரை நம்பிய ஓபிஎஸ்ஐ ஏமாத்தினாரு, இவரை நம்பிய டிடிவி தினகரனை ஏமாத்தினாரு, இவரை நம்பி முதல்வர் பதவி ஒப்படைச்ச சசிகலாவை ஏமாத்தினாரு, இவர் மீது நம்பிக்கை வைத்த பல பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு, இன்க்ளூடிங் செங்கோட்டையன் வரைக்கும். எத்தனையோ பேர் அவர் இந்த அதிமுகவை உடைத்து நொறுக்கியதுக்கு காரணம் இவருடைய பதவி ஆசையும் இவருக்கு இருக்கிற அந்த சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு எண்ணம் தான். ஆனால் நாகரிக அரசியல்னா என்னன்னு தெரியாது. அது கிலோ எந்த கடையில் விற்கிது, எத்தனை கிலோ வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதராகத்தான் இந்த பேச்சின் மூலமாக எடப்பாடி அடையாளப்பட்டிருக்காரு. அதை செய்யாதீங்க, அசிங்கமாக இருக்குது. மிக கேவலமான ஒரு முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக, இனிமே நீங்கள் எந்த காலத்திலும் முன்னாள் முதலமைச்சராக இருக்குது, முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் சொல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் இப்போ ரொம்ப தோல்வி பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு என்ன அடைமொழினா 10 தோல்வி பழனிசாமின்னு. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா மொத்த தோல்வி பழனிசாமியாக மாறி, இனிமேல் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 30 ஆண்டு கால பத்திரிகையாளராக நான் பயணப்படுற பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறேன். பிரபலமான இப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட நான் வந்து பயணப்பட்டிருக்கேன். அது செய்தியாளராக ஊராக பிரச்சாரத்துக்கு போகும்போது நானும் தேர்தல் பணியில் கூட இருந்திருக்கிறேன். கருணாநிதி அவர்களுடைய காலத்திலையும் அவருடைய அந்த மாதிரி சுற்றுப்பயணத்திலையும் கூட இருந்திருக்கேன். ஏகப்பட்ட தேர்தல்களை சந்தித்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த தேர்தலோடு வெளியே போயிடுங்க. இதோடு, ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் கட்சியிலே நிறைய பேர் வேலை செய்கிறான். எடப்பாடி அணின்னு ஒன்று இருக்குது, எடப்பாடியை வெறுப்போர் அணின்னு ஒன்று இருக்குது. அது அதிமுகவில் உங்களை தோற்கடித்தால் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக உங்ககிட்ட இருந்து எடுத்துடலான்னு ஒரு கூட்டம் வந்து திரைமறைவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி கௌரவமாக நீங்கள் வந்து அரசியலேருந்து விலகிடுங்க. 70 வயசாயிடுச்சு உங்களுக்கு, 70 தாண்டிட்டீங்க. அப்போ நீங்கள் பேரம்பேத்தியோடு கௌரவமாக, மரியாதையாக, முன்னாள் முதலமைச்சர் அடையாளத்தோடு கௌரவமாக கண்ணியத்தோடு வாழ்ந்துருங்க. இந்த மாதிரி அசிங்கப்பிடிச்ச அரசியல் பேசி இறந்து போனவர்கள்லாம் கிண்டல் அடிச்சு, அப்படி என்ன உங்களுக்கு பதவி வெறி? உங்களுக்கு கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இதை செய்யாதீங்க பழனிசாமி அவர்களே, ரொம்ப அசிங்கம் இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மறைந்தவர்கள் குறித்து பேசுவது நாகரிக அரசியலே கிடையாது. இப்போ அப்படிலாம் பேசுனா, இந்த 75 நாட்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாராவது பேசுறாங்களா? இப்போ அது குறித்து யாராவது பேசுறாங்களா? அவர்களும் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, சசிகலா அவர்களும் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. வெளியே வந்து பேட்டி கொடுத்த பல பேரும், இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிற பல பேரும் இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா அரை இட்லி சாப்பிட்டாங்க, ஒரு இட்லி 1.5 லட்ச ரூபா தான் பேசுறாங்கல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு நடமாடிட்டு தானே இருக்காங்க. அப்போ வாயை திறந்தா பொய்யை தவிர ஒரு ஒன்றும் இல்லை, அசிங்கமான அரசியல் தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆகவே யாரையும் இந்த மாதிரியான கேவலமான அரசியலுக்குள்ள தள்ளாதீங்க. நீங்க வந்து இப்ப எப்படி மாறி போயிட்டீங்கன்னா, அதிமுக என்கிற அதிமுக காணும், அண்ணாவை காணும். அது அமித்ஷா திமுகவா மாறி போச்சு, அடிமை திமுகவா மாறி போச்சு. அதுதான் அதிமுகவா இருக்கு. அதனால வந்து மிக மோசமான ஒரு விஷயம். ஆனால் இதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்குற அந்த விஷயத்துல அவ்வளவு கண்ணியமாக நான் வந்து நடந்துக்கிட்டேன். நான் வந்து எங்க அப்பாவுக்காக வந்து நின்னேன். எனக்கு வந்து அவர் தமிழுக்காக அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. இத்தனை முறை வந்து தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதல்வர். அவருடைய கடைசி ஆசை அண்ணா பக்கத்துல எனக்கு ஒரு இடம் வேணும்ன்றது தான். அதை நான் உங்ககிட்ட வந்து நான் கை கூப்பி கெஞ்சி கேட்டப்ப கொடுத்தீங்களா? நீங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள். கடைசியில் அது எப்படி கிடைத்தது? நீதிமன்றம் படியேறி தானே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து கண்ணீர் விடுறாரு இல்லையா? அந்த கண்ணீர் நிச்சயமாக அது வந்து உண்மையாக உள்ளார்த்தமாக ஒரு அன்போடு அன்றைக்கு மக்கள் எல்லாருமே பயங்கரமா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா கலைஞர் செய்த சாதனைகள் அவ்வளோ, அவருடைய மறைவை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வயதின் மூப்பின்ல, வயது முதிர்ந்த வயதுல தான் அவர் வந்து எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து பேரம்பேத்தி பேரன்களின் திருமணம் வந்து கொள்ளு பேத்திலாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லாத்தையும் அனுபவித்த பிறகுதான் அவருடைய மரணம். ஆனால் அந்த மரணத்தை கூட கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அந்த துக்க நேரத்துல கூட அவர்களை வந்து அலைய விட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இடம் கிடைக்குமா கிடைக்காதா, கடைசியில் அறிவாலயத்திலேயே நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாமான்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்கி நீதிமன்ற படியேறி நீதிமன்றத்தில் கதவுகளை தட்டி தமிழ்நாட்டுக்காக கலைஞர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, கருணாநிதி அவர்கள் செய்த சாதனைகள் என்னெல்லாம் அங்கே போய் சொல்லி அவருக்கு அண்ணா அருகிலே இடம் வேணும்னு சொல்லி அவ்வளவு ஃபைட் பண்ண பிறகு நீதிமன்றம் வந்து அந்த உத்தரவை கொடுத்த பிறகு தானே அதற்கான எல்லா விஷயங்களும் நடந்தது. அப்போ நீங்க அந்த அனுமதியை கொடுத்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு கௌரவமாக அதை ஒரு காரணமாக நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க.
ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கான இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உங்களுடைய அசிங்க அரசியல் என்பது அவ்வளோதான். உங்கள் அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு. உங்கள் அரசியல் அஸ்தமனம் ஆனதுனால ஸ்டாலினுடைய அரசியல் வந்து அது வந்து அதிகாலை சூரியன் போல அது வெளியில் வர்றதுக்காக தயாராகிடுச்சு. ஏற்கனவே அது அங்கே தான் இருக்குது. இன்றைக்கு மக்கள் போகிற இடங்கள்லாம் பெரிய மரியாதை வரவேற்பு யார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பேசி பேசி உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். அதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ இந்த லட்சணத்தில் இவரே பேசுனாருன்னா இவர் கீழே இருக்கிற ஆட்கள் என்ன பேசுவாங்க? உண்மையிலேயே எல்லாருக்குமே கலைஞர் மீது மரியாதை இருந்ததுங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த மரியாதையுமே இந்த பேச்சின் காரணமாக அதிமுக மேலேயே வெறுப்பாயிட்டாங்க எல்லாருமே. ஏற்கனவே அது பாஜகவோட அடிமை திமுகவை மாறி போன பிறகு பல பேருக்கு பயங்கர கோபம் கடுப்பில் இருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதை அவர் எப்போ புரிஞ்சுப்பாருன்றது நமக்கு தெரியல. ஓகே, எனிவே அவர் இந்த தேர்தலுக்கு பிறகு தோல்வி அடைவார்ல, அப்போ தான் அவருக்கு உணரும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு நினச்சி பார்ப்பாரு. இது அதிமுகவுடைய லட்சணம். இதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பார்ப்போம் மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று. யார் போய் சொல்கிறாங்க, யார் உண்மை சொல்கிறாங்க, எதற்கு எந்த வாதத்தை எடுத்து யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் வந்து அனுதாப விஷயங்களை தேடுகிறார்கள் அல்லது அதிகார விஷயங்களை தேடுகிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் திருமாவளவனுடைய விஷயம், விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. 8ல் ஒரு இடத்துல காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனே அறிவிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது எம்பியா இருக்கார் அவர், மறுபடியும் மாநில அரசுக்கு திரும்புகிறார், வேறு எதுவும் பின்னணியில் எதுவும் இருக்குமா, திட்டம் இருக்குமா அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ திருமாவளவன் திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இல்லை நான் வந்து நிற்கலாம் என்ற முடிவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், நான் நிற்கல, எனக்கு பதில் ஜோதிமணின்னு ஒருத்தர் நிற்பார். யார் இந்த ஜோதிமணி அப்படின்னா இளைய பெருமாள், முன்னாள் வந்து தலித் தலைவராக இருந்தவர், ஒரு பழைய ஒரு அரசியல்வாதி. அவருடைய மகன், அந்த மகன் ஜோதிமணி, அவருக்கு இந்த இடத்துல அவர் நிற்பார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இவர் அறிவிச்சார்ல, இந்த அறிவித்த விஷயம் ஜோதிமணிக்கே தெரியாது. இன்னொரு விஷயம், அந்த ஜோதிமணி விசிகாவே கிடையாது. இதுதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கிறதுலே. அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸில் இருந்தார். மூப்பனார் காங்கிரஸை விட்டு உடச்சிட்டு வெளியே வரும்போது அவரும் மூப்பனாரோட தமாகாவுக்கு வந்தார், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. அப்புறம் வாசன் செயல்பாடு, மூப்பனார் மறைவுக்கு பின்னாடி வாசனுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்துட்டார். இப்போ காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவதற்காக காட்டுமன்னார் கோயிலில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி விருப்ப மனு தாக்கல் பண்ணார். பண வசதி இருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப எளிமையாக தான் இருக்கார் அவர். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அங்கே பெரும்பாலும் பண்ணையார்களும் பெரும் முதலாளிகளும் காசு வச்சிருக்கிறவனுக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்களும் போராடி அந்த இடங்களை 28 இடங்களை வந்து வாங்கிட்டாங்க. அதனால இவருக்கு கிடைக்கல. இப்போ இவருக்கு திருமாவளவன் அந்த இடத்த ஒதுக்கியிருக்காரு. இப்போ இவர் காங்கிரஸ் சின்னத்தில், கை சின்னத்தில் போட்டிடுவாரா அல்லது விசிகாவுடைய பானை சின்னத்தில் போட்டிடுவாரா? இமாலய கொஸ்டின் இருக்கு. இதில் எது நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கு இன்ப அதிர்ச்சியாக அவருக்கு இந்த சீட்டை வந்து வாரி வழங்கியிருக்காரு. பெரும்பாலும் சொந்த கட்சியில் கொடுக்கறதுக்கே வந்து பெரிய போராட்டம் பஞ்சாயத்துலாம் இருக்கும். ஆனால் திருமாவளவனுடைய அந்த அரசியல் மூவ்ன்றது எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்குது. அவர் குறித்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசலாம். நான் பர்சனலாக அவர்கிட்ட பழகியிருக்கேன். திரைப்படத்தில் அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கும் போது அதற்கு நான் பெரும் உதவியாக கூடவே இருந்திருக்கிறேன். ஸோ பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அவருடைய ஒரு அணுகுமுறை, அவருடைய அன்பான அந்த விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயம், நட்பு பாராட்டுகிற விஷயம், மறக்காத தன்மை, இதெல்லாம் தான் இப்போ வந்து இளைய பெருமாளுடைய மகனுக்கு சீட்டாக மாறி இருக்கு. அவர் வந்து இப்போ காங்கிரஸில் இருக்கிறவர். இப்போ இவங்க கட்சியிலே ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டுட்ருக்கான், எனக்கு சீட்டு கொடுங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவர் மாற்று கட்சியில் இருக்கிறவர் கொடுத்துருக்காரு. ஸோ எனிவே அது வித்தியாசமான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்க தீர்மானிக்கிறாரு. அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய வெற்றி வாய்ப்புகள், அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது, அவங்க வந்து ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க. காங்கிரஸ், விசிகா, திமுக, நம்ம தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் அந்த பலத்தின் அடிப்படையில் காட்டுமன்னார் கோயிலில் யாருனாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருக்கும். இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி சார்பில் அவர் வந்து ஜோதிமணியை இவர் அறிவிச்சிருக்காரு. எந்த சின்னத்தில் நிற்க போகிறாரதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். விஜய் அவர்கள் வந்து சொத்து கணக்கை காட்டியிருக்கிறார். மீண்டும் வந்து திருத்தப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்தை பெரம்பூரில் அவருடைய அரசியல் முகவர், தலைமை முகவர் மூலமாக கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிற விஷயங்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா, மீண்டும் ஒரு சர்ச்சை உருவாயிடுச்சு.
என்ன இப்பதாங்க எல்லாம் திருத்தி கொடுத்தாரு, மறுபடியும் சர்ச்சைன்றீங்களே, என்னங்க விடமாட்டீங்களா விஜய்? ஏன்னா நாங்க விடுறது இல்லைங்க. அவர் வேண்டுமென்றே ஏதோ ஒரு திட்டத்தோடு தொடர்ந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்காரு. திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு, கடைசி நாள் திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் செய்த தவறுகளை மீண்டும் திருத்தி கொடுக்காவிட்டால் வேட்புமனு ரிஜெக்ட் ஆகும். அப்ப ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதற்கு காரணம் திமுகன்னு பழி போடுவதற்கு இந்த தற்குறி விஜய் திட்டம் போட்டிருக்காரான்னு தெரியல, அல்லது அவரை கூட இருக்கிறவங்கலாம் விஜயை நம்ப வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியலங்க. இந்த பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்றாரு, அங்க பாஜக வேட்பாளர் பேரை சொல்றாரு, தன்னுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் பேரை சொல்லலை. அப்புறம் இந்த விஜய் உங்களை தம்பி வந்திருக்கேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறத கூட எழுதி வச்சுதான் படிக்கிறார். உங்கள் விஜய் உங்களை நம்பி வந்திருக்கேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறத கூட பேப்பர் இல்லாம படிக்க தெரியல. அப்போ எவ்வளவு மங்குனியாக, எவ்வளவு மரமண்டையாக, எவ்வளவு தற்குறியாக இருக்காரு பாருங்க. எல்லாமே எழுதி கொடுத்தாதான் படிக்க தெரியும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகலான்னு ஆசைப்படலாமா? அடிப்படையில் கொஞ்சமாவது யோசனை வேணாமா? நடிச்சுக்கிட்டு தான் போய் நடிக்கணும், போய் இதுக்கெல்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம். ஸோ அதனால தான் சொல்றேன், இப்படிப்பட்ட மனிதர் வந்து அந்த விஷயத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி என்ன தப்பா பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே இங்க வந்து 51 வயசுன்னு சொன்னாரு, திருச்சியில் 52 வயசுனாரு. 51 52 பெரும் குழப்பம் ஒன்னாச்சா? ஜோசப் விஜயா விஜயா, அவர் லெட்டர் பேர்ல பார்த்தீங்கன்னா விஜய்னு இருக்கும், கீழே அவருடைய பிரமாண பத்திரத்தில் ஜோசப் விஜய்னு இருக்கும். விஜயா ஜோசப் விஜயா, அதுல குழப்பம். அதை விட கொடூரம் என்னன்னா, அங்க ஒரு வழக்கை காமிச்சிருக்காரு, இங்க ஒரு வழக்கை காமிக்கல. இந்த மதுரை மாநாட்டில் ஒரு பையனை தூக்கி வெளியே போட்டாங்க பாருங்க, அந்த வழக்கு அங்க மதுரையில காமிச்சிட்டாரு, ஆனா இங்க காமிக்கல. இப்போ அதை பிரமாண பத்திரத்துல மாத்தி கொடுக்குறாங்க. மாத்தி கொடுக்குற இடத்துல ஒரு இடத்துல வந்து சொத்து மதிப்பை காட்டும் போது 410 கோடின்னு காமிக்கிறாரு, 410 கோடி சில்லறன்னு காமிக்கிறாரு. இன்னொரு இடத்துல 404 கோடின்னு காமிக்கிறாரு. திட்டமிட்டு சொத்து மதிப்பை குறைவாக ஒரு இடத்துலையும் அதிகமாக ஒரு இடத்துலையும் காட்டுறாரு. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? திருப்பி கொடுத்தா கூட ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னு சொல்லி வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிட்டா அதற்கு காரணம் திமுகன்னு சொல்லி அனுதாப வாக்குகளை பெறுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு தொகுதியில வேட்புமனு ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, அல்லது நீங்க வேட்புமனு 2 தொகுதியில தப்பா போட்டிருக்கீங்க, 2 தொகுதி வேட்புமனு ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஒட்டு மொத்தமா அதற்கு காரணம் எல்லாம் திமுகன்னு சொல்லி பழி போட்டு தப்பிப்பதற்கு, தேர்தலில் இருந்து ஓடுவதற்கு இவருக்கு பயம் வந்துருச்சு விஜய்க்கு. அதனாலதான் 2 தொகுதியில நிற்கிறாரு. அவர் வந்து ஆம்பளையா இருந்தாரா, ஆண்மகனா இருந்தாருன்னா, தைரியசாலியா இருந்தாருன்னா, மக்கள் மீது நம்பிக்கை இருந்தா லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னு சொல்லி சொல்றாருல, போராட்டத்தெல்லாம் கூட்டம் தன்னெழுச்சியா வருதுன்னு சொல்றாருல, அது உண்மையாக இருந்தா ஏதாவது ஒரு தொகுதியில நின்று இருக்கணும். அப்ப இவருக்கு பயம், நம்ம எங்க நின்னாலும் நம்ம தோத்துருவோம். ரெண்டாவது இவன் ஜாதிகாரன் நிற்கிற இடத்துல நிற்கிறாரு, இவன் மதம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க நிற்கிறாரு. இதுல இருந்தே அவருக்கு தோல்வி பயம் அதிகமாயிடுச்சுன்னு வெளிப்படையா தெரியுது. அந்த அடிப்படையில விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் செல்லா காசா போவதற்கான சூழல் உருவாயிடுச்சு. இதை விட கொடூரம் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. இன்றைக்கு பாண்டிச்சேரியில் போகும்போது பல பேர் உழுந்து வாரி இருக்கானுங்க, மறுபடியும் அடிபட்டிருக்கானுங்க. அப்படி எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா எல்லா விஷயங்களையும் முடித்து கொண்டு அவர் போனாலே கூட்டம் பின்னாடி விரட்டி போகுது இல்லைங்க. அவர் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாருங்க. பாண்டிச்சேரியில இருந்து திரும்ப நீலாங்கரைக்கு வருகிறாருங்க. ஒரு ஈக்காக்கா கூட பின்னாடி வரல, ஒருத்தம் கூட வரலங்க, ஒரு பைக் வரல. அப்ப இதுல என்ன தெரியுது? பிளான் பண்றானுங்க, திட்டம் போடுறானுங்க. விரட்டிட்டு வர்றதுக்கு நீங்க அந்த இடத்துல நின்று கூட்டத்தை அள்ளி காமிக்கிறதுக்கு 300 ரூபாய், 2 மணி நேரம் அவரை வந்து நிக்கிற இடத்துக்கு ஒரு மீட்டிங் பேச வராருன்னா அங்க கூட்டம் சேர்ப்பதற்கு 300 ரூபா விடுறானுங்களாம். பைக்லயே வரானுங்க பாருங்க, விரட்டிட்டு அந்த பைக்லயே விரட்டிட்டு வரவனுக்கு 1000 ரூபா விடுறாங்களாம். இது இப்போது கிடைத்திருக்கிற தகவல். அப்போ காசு கொடுத்தா ஆளை சேர்க்குறீங்க. இது எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு? எங்க போனாலும் ஒரு 10 பேர் வேடிக்கை பார்க்க வருவான், அந்த கூட்டம் பத்தாதா உங்களுக்கு? இங்கேருந்து கூட்டின்னு போற கூட்டத்தை பார்த்தோன்னே மக்கள் அப்படியே பயந்து போய் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு எவனோ சொல்லி கொடுத்துருவான் அந்த மாதிரி ஆள் மனசுல உள்ள பூந்து நீ முதலமைச்சர்னு. நீ வந்து ஜெயிக்க போறதில்லப்பா, நீ டெபாசிட்டே வாங்க மாட்டப்பா. அதான்ப்பா நிதர்சனமான உண்மை. அங்க இனிகோ எதிராஜ் வந்து செய்ய போறாரு உன்னை வச்சுக்கிட்டு. அங்க போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, வீடு வீடா போறாரு. ஜோசப் விஜய் பாக்குறதே கஷ்டங்க, அதனால நம்ம ஊர் ஆளே கிடையாதுங்க. அவன் கட்சிக்காரனையும் அவனையும் பார்க்க மாட்டேங்கிறான். 20 அடி ஹைட்ல வீட்டு கதவு வச்சுக்கிறான், உள்ள போகவே முடியாது யாராலையும். ஒரு நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா 5 நாள் லீவ் விட்டுருவாருங்க. நீங்க போய் அவரை வந்து நீங்க வந்து அவர் ஓட்டு போட்டீங்கன்னா அவரை போய் பார்க்க முடியுமா? நீங்க ஒரு கோரிக்கை மனு கொடுக்க முடியுமா? எதுவுமே நடக்காதுங்க. அந்த ஆள்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? தூக்கி கடாசி விடுங்க, அவர் சொல்ற பாணியில தூக்கி வீசி போடுங்க வெளியில அப்படின்னு அங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. சொந்த மண்ணின் மைந்தன் இல்லைன்னு அங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. திருச்சி கிழக்குல பெரம்பூர்ல ஆர்டி சேகர் அவர் எல்லா மூளை முடுக்கு இண்டு கிடுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. அங்க செல்ஃப் எடுக்க முடியாத நிலைமைக்கு இருக்குது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து அங்க 2 முறை ஜெயிச்சிருக்காரு.
எல்லா மக்களையும் தெரியுது அவருக்கு. அங்கேயும் விஜய் லட்சணம் பூரா தெரிஞ்சு போச்சு. ஸோ 2 இடத்துல டெபாசிட் இல்லாமல் போறீங்க. இந்த லட்சணத்துல திரும்பி போகும்போது ஒரு ஈக்காக வரலங்க. இதுக்கு எவன் முட்டு கொடுக்க வருவான்னு தெரியல. இந்த முட்டு கொடுக்குற மூதேவிங்க வேற கொஞ்சம் இருக்குங்க, காசு வாங்கிட்டு கூவிட்டு இருக்கிற கும்பல். அப்படியே ஏதோ விஜய நம்ம வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கோம்னு நம்ம உண்மையதான் சொல்றோம். நம்ம திட்டுறோம்னா நமக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? அது இவனுக்கு முட்டு கொடுக்க வரானுங்க. ஏன்டா நான் திருப்பி கேட்கறேன், போகும்போது கூட்டம் வருதுடா, திரும்பி வீட்டுக்கு போகும்போது எப்படா வர மாட்டேங்குது? பெரம்பூர்லயும் அப்படித்தாங்க. பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் முடிச்சாரு. குளத்தூர்ல அவ்வளவு கூட்ட நெரிசல், என்னால போகவே முடியல, அப்படியே கண்ணீர் விட்டு கதற சீன்லாம் பண்றாருல. அடுத்த 1 மணி நேரத்துல போய் நீலாங்கரை வீட்டுல போய் பதுக்கிட்டாருங்க. பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் போவதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. மக்கள் வெள்ளத்துல மிதந்துக்குன்னு போனாராம். ஆனா குளத்தூர்ல இருந்து அப்படியே யூட்டன் அடிச்சு நேரா போய் நீலாங்கரை 1 மணி நேரத்துல வீட்டுக்கு போய் பதுக்கிட்டாருங்க. எப்படி போக முடிஞ்சது? ஏன்னா அவங்க அஜெண்டா என்னன்னா, நீ குளத்தூரோட நின்னுணும், தலைவர் வண்டி பின்னாடி போகக்கூடாது, வீட்டுக்கு போறாரு அவரு. அவர் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு வேணா போவாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது என்னன்னா, அவர் நீலாங்கரையில் வீடு வச்சிருக்காரு, பட்டினப்பாக்கத்துல வீடு வச்சிருக்காரு, பனையூர் பங்களால கூட அவர் வந்து ஏதாவது அவர் படுத்து தூங்குறதுக்கு இடம் இருக்கும். ஒண்டிக்கட்டல்ல நான் தன்னந்தனி ஆளு அப்படிலாம் பாட்டு பாடுறாருல, அதனால அவர் தனியா எங்கன்னா படுத்துப்பாரு, இல்ல யார் வீட்டுக்கு ஒன்னா பூந்துப்பாரு, போய் படுத்துப்பாரு. அவர் எங்க வேணா படுத்துப்பாரு. அவரை நீங்க கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க என் வீடுன்றாரு. அதனால அவர் போகும்போது பின்னாடி போயிடாதீங்கன்ட்டு நிறுத்திடுறாங்க. அதாங்க நான் திரும்பி திரும்பி சொல்றேன், காசு கொடுத்து கூட்டிட்டு வரானுங்க. கூட்டப்படுகிற கூட்டம் அது இப்ப வெளிச்சத்துக்கு வெட்ட வெளிச்சமா வந்துருச்சா? அதனால இந்த விஜயை நம்பாதீங்க. விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் குப்பை தொட்டிக்கு போகிற வாக்கு. அதுக்கு பதில் நீங்க நோட்டா கூட போட்டுடலாம். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டை காக்கிறவர்கள் யார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில ஸ்பாய்லரா இருக்கிற விஜய் கேடுகட்ட பிறவியாக இருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய தவறுகளை அடுத்தவர் மேல பழி போட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட 4 பேர் உழுந்து வாரி இருக்காங்க, சீரியஸா இருக்கானுங்க. இவன் போய் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். இனிமே பாண்டிச்சேரி பக்கமே போக மாட்டார். முடிஞ்சு போச்சு அவருடைய பிரச்சார யுக்தி. அதுக்கப்புறம் சென்னையில் அங்கங்கே எங்கேயாவது ஒரு 2 இடத்துல காட்டிட்டு அதோட, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டாரு பாண்டிச்சேரிக்கு, அதாவது நேற்று வந்துட்டாரு. இதோட வந்து அவருடைய பிரச்சார பயணம் எப்போ வரும்னா, இதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு. 1 நாள் வருவாரு, 5 நாள் லீவ் எடுத்துப்பாரு. அப்புறம் 1 நாள் வருவாரு, 5 நாள் லீவ் எடுத்துப்பாரு. அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு வெளிநாட்டு ஓடி போயிடுவார். 23க்கு அப்புறம் நம்ம விஜய் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. எப்ப திரும்பி வருவாரு தெரியாது, எங்க போயிருக்காருன்னு தெரியாது, யார் கூட போயிருக்காருலாம் தெரியாது. அதெல்லாம் டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கணும் நம்ம. அது நம்ம கண்டுபிடிக்கலாலும் பல பேர் கண்டுபிடிச்சு அப்புறம் சொல்லிடுவாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்திரேலியா போவார்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு ஆஸ்திரேலியா போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் ஒரு வீடு சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காருன்னு இப்போ தகவல்லாம் வெளியில வருது. அங்க வர நடிகை திரிசா வேற வீடு வாங்கியிருக்காங்களான்னு சொல்றாங்க. இவரும் அங்க வந்து இடங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காராம். போவாரா போக மாட்டாரான்னு தெரியல. எனிவே அப்படிலாம் தகவல்லாம் வருது. அதான் ஆக மொத்தம் இதுதான் விஜயோட லட்சணம். ஓகே, எனிவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக முடியும். நன்றி, வணக்கம்.